ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பீஃப் வச்சு சூப்பரான சிம்பிளான ஒரு பீஃப் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்க்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பீஃப் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு வேண்டி 1/2 கிலோ அளவுக்கு பீஃபை நல்லா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு வேக வச்சு ஒரு சைடு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சுடாய் வர ஸ்டேஜில் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கி கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்க பீஃபையும் சேர்த்து கொடுத்து இந்த பீஃப் கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொடுத்து ஒரு 20 கிராம் அளவுக்கு பெப்பர் தூளும் சேர்த்து கொஞ்சமாக மீட் மசாலாவும் சேர்த்து கொடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி இறக்கணும்னா சூப்பரான அட்டகாசமான காரசாரமான பீஃப் பெப்பர் ஃப்ரை தயாராகிடும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதனை எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிளான ரெசிபிஸ்க்கு வேண்டி நம்மளோட ஹோம் குக் வித் அன்சர் யூடியூப் சேனல் பேஜை ஃபாலோவும் பண்ணிக்கங்க. அடுத்தது சின்னதான சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். தாட்டா. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் நிறைய அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டைம் கிடச்சா அதையும் கண்டிப்பாக இப்போ பாருங்கள். உங்களோட குக்கிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.